ஸ்ரீபிரியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா தம்பிங்க நல்லா இருக்காங்களா? என்ன அடுப்பு கூட நடந்துருக்கீங்க? அம்மா குழம்பு பண்றதுக்கா? காத்தடிக்குது நல்லா. உங்களுக்கு என்ன இருக்குது சார்? ஏதோ புனியா கோணி வெறி போட்டி சாப்பாடு தண்ணி ஆக்க வேண்டியதாண்டா. ஏதோ ஒண்ணு போட்டி ஒரு பஸ் அடக்க வேண்டியதா. ஒரு கோணி காய்தாய் மீதான் போட்டி ஆக்கிட்டுனா பஸ் எல்லாம் தீர்ந்துடும். அவ்வளவுதான். கடை எண்ணெய் போட்டேன் சார். கடு போட்டேன். என்ன கடுவு பட்டியலா? போட்டேன் சார். அங்க படிச்சு சவுறு என்ன ஸ்ரீபிரியா என்ன நீ குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பு நீங்க கறி குழம்பு மீன் குழம்பு தான் அதிகபட்சம். படத்துக்கு போனீங்களா? என்ன இப்போ வியாபாரம் ரொம்ப டல்லா போதும் எப்படியா? இப்போ ஒரு 300 கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 300 கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கா? இது பாரு சார், எத்தனை பொருள் மீனுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருப்பிலு மாங்காய் அவ்வளோ ஐட்டம் போறீங்களா மீன் குழம்புக்கு? அப்பதான் சூப்பரா இருக்கும்ல. என்ன சாப்பாடு செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா ஸ்ரீபிரியா? பன்னிக்கறி நீங்க செஞ்சீங்களா? ஆசைப்பட்டாங்க ஒரு 200 ரூபாய் வாங்கி வந்தாங்க. மட்டும் சாப்பிட்டுருந்தோம். நீங்க சாப்பிடுங்க. நம்ம குழந்தை குட்டி எதுவுமே சாப்பிடல. எங்க வீட்டுக்கார மட்டும் தான் சாப்பிட்டு தூங்குறான். அவனுக்காக ஒரு 1/2 கிலோ அரிசி பன்னிக்கறி குழம்பு ரோட்டை எடுத்து போட்டோங்க சாப்பாடு. சாப்பாடு எடுத்து நைட்டுக்குள்ள சாப்பிட்டு தூங்கிட்டோம். இப்போ நீங்க ஒரு அம்மா கேட்டே இருக்காங்க, நான் ஸ்ரீபிரியா வீடியோ போடுங்க ஸ்ரீபிரியா வீடியோ போடுங்கன்ட்டு. அது அவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன் 2-3 நாளைக்கு முன்னாடி. ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்ன வர முடியல. வெளியே போவோம்ல, மாதைக்கு போவோம். இன்னும் அதுதான் வேலை பண்ணுவோம். சர்ச்சுக்கு போவீங்களா? சர்ச்சுக்கு போய் வந்த உடனே தான் அப்புறம் வேலை பார்ப்போம். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். துணைக்கு இல்ல கடவுள் துணைக்கு. கடவுள் கண்டிப்பா ஏசப்பா கடவுள் தானே. எல்லாமே கடவுள் பொதுவான பேர். ஆமா ஆமா, பொதுவான பேர் கடவுள்ன்றது. ஒரு அண்ணன் சொன்னாங்க கடவுள் சொல்லுங்க ஏசப்பா. நல்லா அடுப்பு பிடிச்சிச்சா? ஆனா அடுப்புல சமைக்கிற மாதிரி அந்த வசதி கேஸ் இருக்காது. கேஸ் வச்சாக்கா நாளைக்கு இருக்காது. கொஞ்சம் போட்டி 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 போட்டு ஆக்கும். கொஞ்சம் பொறுத்து போட்டு நில ஆக்கும். ஆனா கொஞ்சம் ருசியா இருக்கும் சார். கேஸ்ல சீக்கிரமா வந்துடும். கொஞ்சம் ருசியா இருக்காது. ஆனா கேஸ்ல நம்ம துருக்கு வந்தா அது என்னன்னு சொல்றது, அடுப்புனா ரொம்ப கஷ்டம். கேஸ் அவசரத்துக்கு ஒரு ஆசை என்ன டைம் ஆகுது சரி சாப்பிட வைக்கலாம்னு சொல்லி ஒரு அவசரத்துக்கு ஒரு கேஸ். ஆனா பரம்பரை எங்க தாத்தா காலம் எங்க அப்பா அம்மா காலம் எல்லாம் அடுப்புதான், விறகடுப்பு தான் சார். இப்பதான் சார் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் கேஸ் வாங்குறாங்க. முன்னெல்லாம் அடுப்புதான் சார். அடுப்பு இல்லாத உலகமே இல்ல சார். ஆமா ஆமா ஆமா, இப்பதான் கொஞ்சம் இது கேஸ் வாங்குறாங்க சார். ஆனா நீங்க இப்போ பயந்து தான் செய்வீங்க கேஸ்ல? ஆமா சார், பயந்து கொஞ்சம் பார்த்து ஒடிச்சு வெடிச்சிருதுன்றாங்க. ஆமா ஆமா ஆமா, மித்த குறிக்கிறவங்க பண்றாங்க. மித்த பயந்து வாங்க மாட்டாங்க. சில பேர் நிறைய பேர் இன்னும் வாங்காம இருக்காங்க. பயத்தை வாங்காம இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அது நானே கொஞ்சம் பயந்து வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு சொன்னேன் பாத்து சத்தா சாவலா வாங்க. எத்தனை நாள் தான் நாள் வந்தாலும் ஏதோ போட்டி ஆக்கி நஞ்சிட்டி ஆக்குறத விட கேஸ் வாங்கினா சாப்பிடலாம். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். சரி ஆக்கா கொஞ்சம்
கொஞ்சம் பழகி போச்சு. ஐயோ என்ன சீக்கிரமா வண்டி போகுது. ஐயோ தொல்லை இல்லாத போகுது. அது சொல்லி கொஞ்சம் விறகு பாக்கணும், விறகு உடைக்கணும். அடுப்புனா நஞ்சு போச்சுன்னா கோழி போடணும், கொத்தி போட்டு கொஞ்சம் ஊறி வைக்கணும். அது கொத்தினாதான் அது கோழி சாப்பிட செய்யணும். கேஸ் அப்படி இல்ல நாடுல செஞ்சா ஆண்டாவை ஊற்றி அப்படி சாப்பிடாக்கி வச்சுக்கோலாம். கேஸ் மழைக்கு என்ன பண்ணீங்க ஸ்ரீபிரியா? எப்படி இருந்தீங்க மழைக்கு? வியாபாரத்துக்கு போகாம? வியாபாரத்துக்கு போன 3 நாளா வீட்டுல தான் இருந்தோம். மயம் இங்க வந்து தூரல் போட்டது, காத்து அடிச்சது அதிகமா. அப்படியா? நான் 2 நாள் மழை பார்த்தேன். ஆண்டவர் புண்ணத்துல 3 நாளா கள்ளச்சத்திரம் ஆகினே இருந்தது. அது கூட கேட்டு வந்து சாப்பிட்டோம். ஆமா சார், சத்திரத்துல எங்க கையில ரூபாய் இல்ல. 3 நாளா 4 நாளோ வெறும் காத்தே தூராலும் மேலே போறதுக்கே பயமாயி போச்சு. எல்லாம் கரண்ட் ஆஃப். பசங்க பிச்சை கேட்கறதுக்கு அனுப்புறதுக்கே பயம் இருந்துச்சு. அதுக்காக பசங்க எல்லாம் வேண்டப்பா நீ இந்த 3 நாளா அவ்வளோ சாக மாட்டோம், எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம்னு சொல்லி வீட்டு உள்ளதான் உள்ளதான் 2-3 நாளா வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா எனக்கு கரண்ட் சரி ஓடல. ஆமா, கரெக்டா காலையில போனா 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். அந்த கரண்ட்ல நாங்க ஊர்ல எல்லாம் சேர்த்து போடுவோம். ஆமா, இல்லன்னா ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில 20 ரூபாய் கொடுத்து போடுவோம். சார்ஜ் ஃபுல்லா போட்டா 20 ரூபா வராங்களா? ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு கொடுக்கணும், போன் சார்ஜ் போடுறதுக்கு காசு தரணுமா? சும்மா ஒரு படத்துக்காக பாக்குறோம், ஒரு டைம் பாஸ்ல. ஆமா 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 அப்படி பாப்பீங்க. மொத்தமா பார்த்து மொத்தமா ஒண்ணா போட்டீங்களா? அப்புறம் புளி கழிச்சு ஊற்றி. சரி சரி புளி ஊற வச்சு எல்லாம் காத்தடி. அப்படியே பெருசா போட்டுறீங்க அந்த இது கொட்டை. மூடிங்க. வேகணுமா? ஓகே ஓகே. எல்லாம் பஸ் கார் எல்லாம் போயிட்டே இருக்கட்டும், டைம் பாஸா இருக்கும் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமைன்னா சூப்பரா இருக்கு. வீலிங் எல்லாம் எடுப்பாங்க. பைக்கா? பைக் வீலிங் எல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய காரெல்லாம் போகும். சூப்பரா இருக்கு. ரேசிங்கா? ஒரு நாள் ஃபுல்லா அதான் பாத்தீங்கன்னா இருப்போம். என் தம்பி, சின்ன தம்பி, நானு. டக்குன்னு 10 வச்சிட்டீங்களா நீங்க? சும்மா ஒரு செகண்ட்ல அறுப்ப. நல்லா வேகமா? இப்போ அந்த மணி வியாபாரம் தானா? மணி கம்பல் அந்த வியாபாரம் தானா? அந்த மாதிரி வியாபாரமா? உண்டிகோல் நீங்க அப்பா செய்வாரா? மணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி தான் நீங்க தான் விற்கிறீங்க? பேரிஸ்ல போயிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி தான் விற்கும். அது நம்ம வாங்கிட்டு வந்து ஒன்றா சேர்த்து வியாபாரம் போடுவோம். ஜோடி 80 ரூபாய் 60 ரூபாய். என்ன மாதிரி அது கூட வாங்குறது இல்ல. வாங்க மாட்டாங்களா? அந்த போலால வரதுல ஆர்டர் பண்றது அதுல வாங்க. அதுல ஆர்டர் பண்ணிடுறாங்களா? நம்ம கிட்ட யார் வாங்க போறாங்க? பாவம் பாருங்க, எல்லாரும் வந்து கடையில வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாவம். ஏன்னா அதை நம்பிதான் இவங்க இருக்காங்க. ஸ்ரீபிரியா எங்கம்மா வியாபாரம் பண்றீங்க நீங்க? திருவடந்தை. ஈஸியா திருவடந்தை கோயில், நித்திய பெருமாள் கோயிலா? நித்திய பெருமாள் கோயில் திருவடந்தையில ஸ்ரீபிரியா இருப்பாங்க. வந்து கேட்டு அவங்க கிட்ட வாங்குங்க மணி. யாராச்சும் உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க பாவம். தம்பிங்க இருக்கிறாங்க நிறைய. உங்க தம்பி இருக்காங்களா? தம்பி
நாங்க 2 பேர். 2 பேரா? தங்கச்சி அங்க இருக்கு, கோயிலாண்ட தான் இருக்கு. கோயிலாண்ட இருக்கா? இப்படி தினமும் சமைப்பீங்களா? எப்பவாச்சும் தானா? இல்ல சார், இந்த மீன் கறி மீறி கடிச்சா சமைப்பீங்க. ஆயிச்ச மட்டும் சமைக்கிறோம். அப்புறம் காசு மீசு கடிச்சா அப்புறம் கூட செஞ்சு சாப்பிடுவீங்க. இல்லைன்னா ஊர்ல கேட்டு சாப்பிடுவாங்க. தருவாங்களா? ஊர்ல கேட்டா கொடுப்பாங்க சார். கொடுப்பாங்களா? வீட்டுல வருமானம் இல்ல, என்ன செய்யறது? பெரிய மனுஷன் பட்டினி தூங்கலாம், சின்ன குழந்தை தூங்காது இல்லையா? ஆமா, பெரிய மனுஷன் நம்ம பட்டினியோட படுத்தலாம். ஆமா, சின்ன குழந்தை எப்படி தூங்குவாங்க சார்? அதெல்லாம் தூங்க மாட்டாங்க சார். ஏதோ அதை சாப்பிட வேணும் சரி, ஆனா சொலுக்கு இருக்குல்ல சார், டீக்கு பண்ணிக்கு இந்த சோப்பு ஷாம்பு ஏதோ பசுங்க குளிக்கிறதுக்கு எதுக்கு வாங்குவாங்க, மிச்சர் இது பால் இது எல்லாம் வாங்குவாங்க. அது சலுக்கு இருக்கணும்ல சார், 200 ரூபாய் 300 ரூபாய் இருக்கணும். எல்லாமே இப்ப காசு ஊத்தமா வாங்கணும். ஆமா சார், தண்ணி முதல் கொண்டு குளிர் தண்ணி முதல் கொண்டு காசு ஊத்தமா வாங்கி ஆகணும். சாப்பிடும் போது கொஞ்சம் கையில வாரி கொடுப்பாங்க. ஆமா, துட்டு கொடுப்பாங்க. சொல்லுங்க சார், பிச்சை கேட்டுதான் கொடுப்பாங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் போடுவாங்க. அது எப்படி சார்? அது கையில இருக்கணும் சார். சின்ன சின்ன குழந்தைங்க 3 குழந்தை 4 குழந்தை இருக்கணும் சார். அது ஒருத்தன் பிஸ்கட் கேட்பான், ஒருத்தன் சாக்லேட் கேட்பான், ஒருத்தன் டீ கேட்பான், ஒருத்தன் இது கேட்பான் அது கேட்பான்னு சொல்லி அது பணம் இருந்து சொல்லிட்டு வாங்கி கொடுப்போம். பணம் இல்லாத பணம் இல்ல அப்புறம் பார்க்கணும் சொன்னா அந்த குழந்தை கவனி இருக்குமா? இருக்காது. அதுக்கு என்ன செய்யறது சார்? எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போய் இவ்வளவு பெரிய காத்துல சமைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். விறகு இன்னும் தேவைப்படுமா? அவ்வளவுதான். இப்ப அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் அந்த கடாயில ஒட்டிக்காது, அடியில விழுந்துருமா? நெருப்பு சாம்பல் ஆயிடும்ல. எல்லாம் குளிருக்கு அடுப்பு எதமா இருக்குது. பயப்பட மாட்டேன். மழை இருந்தாலும் சரி மழை இல்லைன்னு சரி, நான் சாப்பிட ஆக்கணும்னா எந்த மாதிரி காத்து மழை வீட்டுல சாப்பிட ஆகிட்டு. இவ்வளவு காத்துக்கு எப்படி ஆச்சரியமா இருக்குது நீங்க செய்யறது. ஆனா வேற மனுஷரெல்லாம் ஆக்க மாட்டோங்க சார். மழை பார்த்த உடனே இட்லி தோசை எல்லாம் துணிக்குவாங்க. நான் மட்டும் அப்படி இல்லை சார். எந்த மாதிரி மழை இருந்தாலும் சரி காற்று மழையா இருந்தாலும் சரி ஒரு பக்கமா உட்காந்து சாப்பிட்டேன்னு ஆகிடும் சார். இப்ப விறகுலாம் எங்க தெரியுதுன்னே தெரியல. விறகு டக்கு டக்குன்னு போனே தான்ட்டீங்க. ஆமா சார். மிளகாத்தூள் போட்டு புளி ஊத்துறாங்க. ஏன்னா மிளகாத்தூள் எண்ணெய் போட்டா இது தெரியாது. ஓஹோ, காரம் அவ்வளவு இருக்காது, நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம தண்ணி போடும்போது மேல இது இருக்கிற மாதிரி காரம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்க. ஆமா சார், கொஞ்சம் காரம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். காரமும் புளி இருக்கணும். ஆமா சார், கொஞ்சம் காரம் இல்லைன்னா புளி எல்லாம் கொஞ்சம் சப்பா இருக்கும். அதிகமா இருக்கும். புளி தான் அதிகமா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்ன மீன்? அந்த மீன் பேர் என்ன? கோலா. கோலா முள்ளு அதிகமா இருக்காதுல்ல? நல்லா இருக்கும். உப்பு போட்டீங்க? இப்பதான் போறீங்களா உப்பு? உப்பு முன்ன போட்டுங்க சார். கொஞ்சம் பத்தானா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உப்பு இருக்கு பாக்குறோம். ஓஹோ, உப்பு பொருள் போட்டோன்னு குழம்பு எப்படி இருக்கு? ஆமா சார், அது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டா தண்ணி ஆட்டம் இருக்குங்க சார். ஆக்காத முன்னே கட்டியா இருக்குதுல்ல, ஆக்கினா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அப்போ சாப்பாடுல போட்டு பிசி சாப்பிட்டா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் சார்.
தான் மீன் மக்கள் கட்டலாம். இது என்ன மீனுன்னு பார்த்து சொல்லுங்க. கோலான்றாங்க. நல்லா காமிங்க, கிட்ட காமிங்க. பேர் கோலதே சார். பேரு வாயில வர மாட்டேங்குது. நான் கோலதண்டசி. அந்த மீன் பேர் லாட்டு. இந்த வீடியோல வரப்போங்க. ரோவர்ல ஏபி மீன் பிடிக்காங்களா? உள்ளே கைங்க. கிழங்கா கிழங்கா கிழங்கு சார். கிழங்கா கிழங்கா மீன். ஓகே ஓகே. கிழங்கா மீன். ஆமா சார். உழுவ மீனுவாங்க ஆத்துல இருக்கிறது, கடல்ல இருக்கிறது கிழங்கா மீன். ஆமா சார். குழம்பு சொல்லு சார். நல்லா குழம்பு கொதிச்சா? நல்லா ஓகே. மீன் போட போறேன். நீங்க போட போறீங்க. காத்து வைக்கவே இல்ல. எல்லாம் பீச் பக்கத்துல இருக்கு. காத்து அடிச்சுன்னு ரோடு கீழே சொன்னாலே பீச் தான். முன்ன புயல் காத்து வந்து பீச் தண்ணி கிட்ட வந்துச்சாமே அப்படியா? ஆமா சவுண்ட் இங்க சவுண்ட் வந்துச்சாமே ஆமா, ரொம்ப சவுண்ட் வந்துச்சு நைட்டு சார். கோவளத்துல வளர்ப்புன்ற இடத்து பக்கத்துல வந்துருச்சு. வந்துருச்சா? செம்ம காத்து சார். புயல் செம்ம காத்து. ம், ஆனா மழை மட்டும் தூரல் சார். தூரல் தான். அந்த காத்துல ரொம்ப பயந்துட்டேன் சார். பயந்துட்டீங்க. என்ன கரண்ட் விழுந்துருமோ, என்ன விழுந்துருமோ, என்ன மரத்து ஆனா ஒண்ணு யாரும் பயப்படுறதே இல்லையோ. எங்க டேரா கிழிஞ்சிருக்கும். எங்க டேரா டேரால கீழி சார். அது தூரல எல்லாம் பட்டமா ஊறிடுச்சு. ஆனா மழைனால தண்ணி உள்ள வந்துடாது. காத்து தான் மழை இல்லை. எவ்வளவு மழை பெய்ய தண்ணி உள்ள போயிடும். ஆனா லாஸ்ட் ஒரு நாள் சார் செம்ம மழை பிடிச்சிச்சு சார். ம், ம், ம். லாஸ்ட் ஒரு நாள் செம்ம மழை. மழை. இதுல வந்து சார் மழை தண்ணி. அது ஒரு நாள் தான் சார் மேய்ஞ்சது. அப்புறம் இல்ல சார். இதெல்லாம் கொதிக்கணுமா? ஆமா சார். கொஞ்சம் வேணும். கிழங்கா பாப்பா பாத்து கிழங்கா பண்ணாது. மீன் இது வாங்கலாம். பார்த்து சூடா இருக்கு. கரண்டி போட்டா மீன் ஓடியா? அப்புறம் அம்பளம் ஆயிடும். மீன் தூளாயிட சொல்லுது என்ன டேஸ்ட் பண்ணிடலாமா? இறக்கிறீங்களா? இறங்குது சார். இறங்கினாதான் அந்த மீன் புகெல்லாம் போனாதான் தெரியுது மீன் எங்க குழம்பு எப்படி இருக்குன்னு. சூப்பரா வச்சிருக்க ஸ்ரீவித்யா. நல்லா குழம்பு அப்படியே பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. எப்படி உப்பு காரம் எப்படி இருக்குன்னு நான் பாத்துருவா. ஓகே. ஸ்ரீவித்யா மீன் குழம்பு எப்படி இருக்கு? காரமா இருக்குமா? மாங்காய் போட்டதான் அந்த மீன் குழம்பு. மாங்காய் போட்டதான் அந்த மீன் குழம்போட டேஸ்டே தெரியுது. நீங்க பாத்துருப்போம். எனக்கு வந்து உப்பு கம்மியா இருக்கு. உங்களுக்கு கரெக்டாக. ஓகே, சூப்பர் சூப்பர். சரிம்மா, நன்றி. பார்க்கலாம். நல்லா அருமையா செஞ்சீங்க மீன் குழம்பு. சூப்பரா. யார் நீ சொல்லி கொடுத்தீங்களா மீன் குழம்பு வைக்கிறது? ஆமா சார். இல்ல சார், தானே கத்துக்கோங்க சார். அவளே கத்துனாங்களா? ஆமா சார். ஆனா கரெக்டா டைம்லாம் கரெக்டா ஆக்கும்போது அடிச்சிட்டே இருந்து பாத்தி ஆனோட சார். ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனா அவ்வளவு நேரம் வைக்கும். ஆனா நீ நல்லா கொதிக்க வைக்கிறீங்களா? இப்போ இது நாளைக்கு 2 நாள் கடாம இருக்குமா வச்சா? கடாம இருக்கும்ல? இன்னைக்கு வச்சது நாளைக்கு கூட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு டைம் கொடுத்து கொதிக்க விட்டுறீங்க. ஆமா சார். அவ்வளவு நேரம் கொதிக்குது. ஓகே. ஒரு 4 நாளைக்கு என்ன சாப்பிடலாம்ல? இன்னைக்கு விட நாளைக்கு சூப்பரா ஓகே. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.